பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். Praise the Lord. ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய வருடத்திற்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடந்த 2025 ஆண்டுகள் முழுவதும் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணிகளையும் சிறப்பாய் செய்து முடித்து ஒரு புதிய வருடத்தை காணவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் அந்த புதிய வருடத்திலே நாம் பிரவேசிக்கவும் தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய மகா பெரிய தயவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட இந்த காலை தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஆண்டிலே நாம் பயணம் செய்ய இருக்கும் அனைத்து ஊழியங்களிலும் பணிகளிலும் கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபித்து இந்த காலை தியானத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. காரில் பின்புறம் வரும் வாகனங்களை கவனிக்க மிக சிறிய அளவில் பின்காட்டி கண்ணாடி என அழைக்கப்படும் வியூ மிரர் இருக்கும். ஆனால் அதே காரில் ஓட்டுநர் மேலும் தான் செல்லப்போகும் பாதையை கவனித்து காரை ஓட்டி செல்வதற்கு வசதியாக மிக பெரிய முட்புற கண்ணாடி கொடுக்கப்பட்டிருக்கும். இது நாம் அறிந்த உண்மை. கார் ஓட்டி செல்லும் டிரைவருக்கு பின்புறம் வரும் வாகனங்களை கவனிக்க பின்காட்டி கண்ணாடி மிக சிறியதாக இருந்தால் போதுமானது. ஆனால் முன்னேறி செல்ல வேண்டிய பாதை தான் முக்கியம் என்பதால் கார் வடிவமைப்பாளர்கள் முன்புற கண்ணாடியை மிக பெரிதாக வடிவமைத்துள்ளனர். ஆமருமையானவர்களே, நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கொண்டிருப்பதை விட நாம் செல்ல போகும் பாதையை கவனிப்பதே மிகவும் மேலானது, முக்கியமானது. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்துள்ள இந்த புதிய ஆண்டில் முந்தினவைகளை நினைக்காமல் பழைய தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் நஷ்டங்களையும் யோசித்து கொண்டிருந்தால் தேவன் நமக்கு முன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்காக குறித்து வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை நாம் அடைய முடியாது. யோசுவா என்ற தேவ மனிதன் தேவ சமூகத்தில் சென்று ஆயி பட்டணத்தில் தனக்கு ஏற்பட்ட தோல்விக்காக அழுது கொண்டிருந்தான். ஆனால் தேவனோ யோசுவாவிடம், நீ ஏன் இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாய் என்று சொல்லி தொடர்ந்து அந்த தோல்வியை ஜெயமாக மாற்ற அவனுக்கு வழியை சொல்லிக் கொடுத்தார். யோசுவா அதன்படி செய்தபோது பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். ஆமருமையானவர்களே, நாமும் கூட இந்த வழிமுறைகளை வேதாகமத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ளவும் நடைமுறைப்படுத்தவும் முடியும். எலியா தீர்க்கதரிசி எசபேல் பேசிய வார்த்தைகளை நினைத்து கொண்டு சோர்ந்து போய், போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தான். ஆனால் தேவனோ அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தி, நீ இன்னும் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறதென்று அவன் எதிர்காலத்தில் செய்ய வேண்டியவைகளை அவனுக்கு வெளிப்படுத்தினார். நமக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார். ஆதலால் தான் யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் எனக்கு நிறைவேற்றுவார், இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொன்னார். தேவன் நம் வாழ்க்கையில் இந்த புதிய வருடத்தில் நாம் சுதந்திரிக்க வேண்டிய பல நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆகவே பழைய தோல்விகளையும் இழப்புகளையும் யோசித்து தேவன் வைத்திருக்கும் புதிய திட்டத்தையும் இழந்து போகக்கூடாது. பழைய தோல்விகளை, கசப்புள்ளவைகளையும் நம்மை விட்டு அகற்றுவோம். தேவன் நம் வாழ்வில் செய்ய போகும் புதிய காரியங்களை விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். ஜெய கிறிஸ்து நம் முன்னே நடந்து போகிறார். அவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கிற பணிகளையும் இந்த ஆண்டு வழி நடத்த வல்லமை உள்ளவர்.
எனக்கு தேவன் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நாம் அடியெடுத்து வைப்போம். தேவன் நம்மோடு இருப்பார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற அல்லது எங்களுக்காக நீர் குறித்து வைத்திருக்கிற திட்டங்களுக்காக நன்றி கர்த்தாவே. அதை அடைவதற்கு நாங்கள் முன்னேறி செல்ல ஆண்டவர் எங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையிலே இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நன்மையும் கிருபையும் அவர்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து செல்லட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.